Hello friends, welcome to Philbert Gaming. இது வந்து சர்வைவல் கிராஃப்ட் பார்ட் 3. போன தடவை என்னென்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ராஃப்ட்டை கட்டணும், அடுத்து வாட்டர் மெர்க்கர் கட்டணும், அடுத்து இந்த ஃபயர் பிளேஸை கட்டணும், அடுத்து ஜஸ்ட்டு பண்ணோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். ஃபுட்டு வச்சுட்டு போன தடவை அதெல்லாம் இருக்குது, அதில் சேவ் பண்ணிட்டு போனேன், அதனால் இன்னும் இருக்குது. ஓகே, இப்போ அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். தண்ணி ஓகே. சாப்பாடு ஒரே ஒரு சாப்பிட்டு பார்ப்போம். தண்ணி கொண்டுப்போம், இதில் வச்சுட்டு பிளாங்க் அங்கே வச்சுட்டு இதில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை வச்சுருவோம். இப்போ இன்வெர்ட்ரிக்குள்ளே போய் இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்ருவோம். இது போதும். மீதி ஃபிஷ்ஷஸ்லாம் உள்ளே வச்சுருவோம். இது வந்து என்னென்னு பார்க்குறீங்களா, நான் ஆஃப்லைனில் விளாண்டேன், ஒரு தடவை தான் விளாண்டேன். ஃபிஷ்ஷை க்ரில் பண்ணிவிட்டு ஒரு கப்பு செஞ்சேன். அந்த கப்பு உடஞ்சிடுச்சு, அதனால் ஒரு கப்பு செஞ்சு அந்த ஃபிஷ்ஷில் கொடுத்தேன். இது வந்துச்சு. இது வந்து கப் ஆஃப் ஃபிஷ்ஷோட ஃபேட்டு. அது வந்து என்ன பண்ணுன்னா, டார்ச் லைட் சொன்னேன்ல போன வீடியோவிலே, டார்ச் லைட்டில் இருந்து நம்மளுக்கு வெளிச்சம் தரும். டார்ச் லைட்டு செஞ்சால் மட்டும் டார்ச்சு செய்யணும். இந்த டார்ச்சில் வந்து இந்த ஃபிஷ் ஃபேட்டை ஊற்றுனா எரியும். அதில் சும்மா தட்டினா அமைஞ்சிடும், திருப்பி எப்போ வேணுமோ ஆன் பண்ணிக்கலாம். அதனால் ஃபிஷ் ஃபேட்டு. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். 2 வுட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஃபுட்டு குக் ஆகிடுச்சா? ஓகே, இதில் வச்சுருவோம். இதுக்கு இதில் வச்சுருவோம். பிளாங்க் வச்சுருவோம். இப்போ வந்து கயிறு மேக் பண்ணணும். 31 சூப்பர். என்ன பண்ணோன்னா, இதில் இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு குடிச்சிருவோம். இப்போ பிளாங்க் போட்டுருவோம். இப்போ தண்ணி இது இன்னொன்று பிடிச்சி வச்சுப்போம், இதுக்கும் சேஃப்டிக்கு. திடீர்னு இந்த ராஃப்ட்டு கூட பற்றிக்கலாம், நிறையா சான்சஸ் இருக்குது, அதனால் வச்சுருப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து கட்ட ஆரம்பிக்கணும். என்னதுன்னா, நம்ம செய்யணும், ரேக் வேணும். இந்த செஸ்ட்டுக்குள்ளே இருக்கு ரேகு, எடுத்துப்போம். அவ்வளோ நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து இதை கட்ட ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு அங்கே, அடுத்து இங்கே, இதை எடுத்துருவோம். ஆனால் அடுத்து இங்கே, அதுக்கப்புறம் இங்கே கட்டியாச்சா. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி கட்டணும், அது பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சா, எடுத்துட்டு இந்த இதை போடும், இன்வென்ட்ரிக்குள்ளே போ. ஓகே, எதுவும் ரெடி. இதையும் கொடுத்துப்போம், அதை வச்சுருவோம். தண்ணியை ஊற்றிட்டு லைட் பண்ணிடுவோம். ஓகே, வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் அன்லாக் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இன்னும் ஆளை இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்குன்னு இருக்குல்ல, அந்த வாட்டரை ஃபில் பண்ணி வைக்க பெட்டும் அதே லெவலில் தான் இருக்குது. 11, 9 தான் ரெண்டுமே. இது எத்தனை லெவலு? லெவல் 8. நம்ம அப்போ இருக்கிறது லெவல் 7 இருக்கும். ஒரு ஏரியா மாதிரி கட்டணும், அதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். ஐயோ, இது இல்லை
அந்த இது இங்கே ஒன்று அவ்வளோதானா? ஓ, அது உடஞ்சிருச்சா? இன்னொன்று செஞ்சுப்போம், பரவாயில்ல. இப்போ வந்து அதுதான் செய்யணும். இது 2 தீர்ந்துருச்சு. எது தீர்ந்துச்சுன்னு தெரியலையே. பிளாங்காக தான் இருக்கும். ஆமாம், பிளாங்க்கு தான் நினைக்கிறேன். தண்ணி எடுத்துப்போம், குடிச்சுப்போம், ஓட்டுறோம். ஐயோ, சரி டார்ச் இப்போ செஞ்சுருவோமா? ஒரு 2 நிமிஷம் செஞ்சுட்டு இப்போ டார்ச் செய்யணும். செஞ்சுட்டேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணி கூட இருக்கலாம். தேவைன்னா இப்படி கிளிக் பண்ணால் ஆன் ஆயிரும். இப்போ ஆஃபில் இருக்கட்டும். இதே மாதிரி தான் போன தடவையும் பண்ணேன், அதனால் அப்படி தான் வந்துச்சு. ஐயோ, நான் எப்படி வெளியே போவேன்? ஓகே, தண்ணியை ஊற்றணும், பிளாங்க் வைக்கணும். ஐயோ, ரிசோர்ஸ் காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் பிளாங்க் எடுத்துப்போம், பிளாங்க் வச்சுருவோம், இதையும் வச்சுருவோம். வா, கொஞ்சம் ரிசோர்ஸ் கேதர் பண்ணணும். பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா, இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கே ஃபுட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சோண்டு ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிகிட்ருக்கும்போதே ஒரு இது வந்துருச்சு, ஷார்க்கு. இப்போ அதை துரத்தி விட்டு தான் இதை பண்ணேன். ஃபுட்டுக்கு தனியாக, அப்புறம் ஐயோ இப்போ ஏன் வுட்டு உள்ளே இருக்குது. ஃபுட்டுக்கு தனியாக, அப்புறம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். வந்து ஸ்டோரேஜ் ஏரியாவை வச்சுக்க போகிறேன். இப்போ அந்த போட்டு வருது, ஆனால் அது அந்த போட்டு இல்லை, வேறு ஏதோ போட்டு. அது நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இதை வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரில, அதை யோசிச்சுட்ருக்கேன். சொல்கிறேன், இதை இப்படி முன்னாடி வச்சுப்பான், இதையும் தள்ளி இங்கே கொஞ்சம் வச்சுப்பான். பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஆமாம், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இன்னொன்று அன்லாக் ஆச்சு. இந்த 2 டோரும் அப்புறம் பிளான்டர். இது பிளான் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சீடும் வேணும், இன்னொன்று வேணும். சீடு வேணும், அப்புறம் டர்ட் வேணும். அதை நம்ம கலெக்ட் பண்ணணும். நம்ம கலெக்ட் பண்ணிட்டே இருந்தால் நம்மளுக்கு சீடும் டர்ட்டும் சீக்கிரமாகவே கிடச்சிரும். ஸோ நான் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ண போகிறேன். உங்களை அப்புறமா பார்க்குறேன் காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த கயிறு வச்சுருந்தோம்ல, அது உடையிற வரைக்கும் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். 57. ஓகே, ஆமாம், இது எப்படி என் கையில் இருக்குது? ஓ, டர்ட் வந்துருச்சு. அப்போ அதை செஞ்சுருவோம். எங்கே செய்வோம்? இங்கே செஞ்சிடவா? இங்கே செஞ்சிருவோம். ஓகே, வேணாம், வேறு எதுவும் வேணாம். வந்து இதில் டர்ட் வைக்கணும். கேரட்டுன்னு நினைக்கிறேன். கேரட்டையும் விற்கலாம். வாட் பக்கெட் வந்துருச்சா? பக்கெட் கேட் செஞ்சாச்சு. ஐயோ, தண்ணி நம்மளுக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு. ஃபயர் பண்ணு டக்குன்னு.
Oh no. சரி அதுக்குள்ளே அடிக்கிறோம். சர்ச்சு உள்ள இருக்கட்டும். அப்புறம் வந்து இது 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 ஒரு கயிறு உருவாக்கணும். கயிறு 2934 வந்துருச்சு. இன்னொரு ஏரியா பிக்காக பில்ட் பண்ணி போமா இல்லை வேணாம். டக்குன்னு டக்குன்னு ஐயோ கம்மியாகுது. டக்குன்னு எவ்வளோ ஃபில் ஆகிருக்கும் பார்ப்போமா. ஃபில் ஆகுது ஃபில் ஆயிடுச்சு. கொடுத்துட்டு டக்குன்னு சோபா டக்குன்னு வை. ஓகே நான் ஃபுட்டு கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்ட் 3ல் நம்ம பார்ப்போம். ஓகே பாய்.